ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 2026ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்டாக 6 மாதம் டைம் இருக்கு. நான் என்டிபிசி கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணிட்டேன், அண்டர் கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலைங்கிற ஸ்டூடெண்ட் குயிக்காக உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த 6 மந்த்ஸ்ல நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஸோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 6 மந்த்ஸ்ல உங்களால ஒரு டாப்பராகவே என்டிபிசி எக்ஸாமுக்கு ரெடியாக முடியும். ஸோ இந்த 6 மந்த்ஸ் நீங்க கன்சிஸ்டண்டா படிக்கணும். என்டிபிசி பொறுத்த வரைக்கும் செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிபிடி 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 இருக்கும். அதுக்கப்புறம் இதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே சிபிடி 2க்கு கூப்பிடுவாங்க. இந்த சிபிடி 2க்கு அப்புறம் சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிபேட் சைக்கோ டெஸ்ட் வந்து இருக்கும். சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா டைப் டெஸ்ட் வந்து இருக்கும். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல நீங்க குவாலிஃபை ஆகணும். இதுல குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலா உங்களை டிவி அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. இந்த சிபிடி 1, 2ல வந்து நீங்க நல்ல ஸ்கோர் பண்றதுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து படிக்கணும். என்டிபிசி படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங் சப்ஜெக்ட் வந்து நீங்க முடிக்கணும். ஏன்னா ரீசனிங் தான் ரயில்வேல இருக்கிறதுல ஈஸியான சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஒரு 25ல இருந்து 30 நாளைக்குள்ள ரீசனிங் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து படிக்கணும். நீங்க 4 சப்ஜெக்டையுமே பேரலா தான் படிச்சுட்டு போகணும். ஓகே, ஸோ டெய்லி பேசிஸ்ல அதே மாதிரி என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். இப்போ உங்களுக்கு ஜூன் 2026ல எக்ஸாம் வருது அப்படின்னா அட்லீஸ்ட் ஜனவரி 2026ல இருந்து ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நீங்க தரவா படிக்கணும். இல்ல நீங்க நவம்பர் 2025ல இருந்து ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் படிச்சாலும் ஓகே தான். அவ்வளோ கரண்ட் அஃபேர் என்னால ஞாபகம் வச்சுக்கிட முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேராது படிக்கணும். ஜனவரி 2026ல இருந்து ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேரையும் நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்ல 40 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அந்த 40ல 20 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ல இருந்து வந்துடும். அப்ப நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணணும்னா ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கணும். அட் த சேம் டைம் ரீசனிங், மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸையும் நீங்க என்ன பண்ணணும், சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்படி பேரலா படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 25ல இருந்து 30 நாளைக்குள்ள ரீசனிங் முடிச்சிடலாம். கடைசி ஒரு 60 நாள் வரும்போது மேக்ஸும் நீங்க முடிச்சிடலாம். இதுல ஒரு 18 டாபிக் வரும், மேக்ஸ்ல வந்து ஒரு 18 டாபிக் வரும். இதுல சில டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டாபிக்கையும் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுல ஒரு 15ல இருந்து 18 டாபிக், இதுல ஒரு 15ல இருந்து 18 டாபிக் வரும். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்க்குள்ள போகணும். ஓகே, இந்த ரீசனிங்கும் மேக்ஸும் முடிச்சிட்டீங்கனாலே நீங்க ஒரு 60 மார்க்குக்கு ரெடி ஆகிடலாம். அதே மாதிரி டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேரும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 75-80 மார்க் கிட்ட நீங்க ரெடி ஆகிடலாம். அது போக நீங்க படிக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, ஸ்டாட்டிக் ஜிகே இந்த டாபிக்ல இருந்து நீங்க படிக்கணும். ஸ்டாட்டிக் ஜிகேயும் நீங்க தனியா படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அதுல ஏதாவது ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே கவர் ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏதாவது ஒரு கண்ட்ரி வருது அப்படின்னா அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் என்ன, அந்த கண்ட்ரியோட கரன்சி என்ன, அதே மாதிரி அந்த கண்ட்ரில இப்ப யாரு பிரசிடென்டா இருக்காங்க, யாரு பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க, சோ இது எல்லாமே படிக்கணும். ஏதாவது ஒரு ஸ்டேட் வருது, அந்த ஸ்டேட்ல ஏதாவது எலெக்ஷன் நடந்திருக்கு, இல்ல அந்த ஸ்டேட்ல ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் படிக்கணும். அந்த ஸ்டேட்டோட சிஎம் யாரு, கவர்னர் யாரு, அந்த ஸ்டேட்ல என்னென்ன நேஷனல் பார்க் இருக்கு, ஏர்போர்ட் என்னென்ன இருக்கு, தெர்மல் பவர் பிளான்ட் எத்தனை இருக்கு, சோ இந்த மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட் என்ன இருக்கு, சோ இந்த மாதிரி அந்த கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே நீங்க வந்து படிச்சிடணும். ஓகேவா? சோ தெளிவா புரியுதா? ஃபர்ஸ்ட் ரீசனிங் சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேக்ஸ், அந்த இது படிக்கும் போதே டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் இது மூணையும் நீங்க தரவா படிச்சாலே கண்டிப்பா ஒரு 75க்கு மேல உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ரீசனிங், மேக்ஸ், கரண்ட் அஃபேர் அது போக பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாமே படிச்சுட்டு ப்ரீவியஸா ரயில்வே நடத்தின எக்ஸாம்ல என்ன மாதிரிலாம் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க. சோ இப்படி ரிப்பீட்டடா படிக்கும்போது கண்டிப்பா ஒரு 85க்கு மேல ஒரு 90க்கு மேல எடுத்து ஒரு டாப்பராகவே உங்களால செலக்ட் ஆக முடியும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி என்டிபிசி பொறுத்த வரைக்கும். இது தெரியாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படிக்க உள்ள வந்ததுமே ஹிஸ்டரி எடுத்து படிச்சிட்டு இருப்பாங்க, பாலிட்டி உட்கார்ந்து படிப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபிக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னா 20 மார்க் வெயிட்டேஜ் இருக்கு. அதுக்கு முன்னாடி 80 மார்க் வெயிட்டேஜ் யாருக்கு இருக்கு அப்படின்னா ரீசனிங், மேக்ஸ், கரண்ட் அஃபேர் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் 80 மார்க் வெயிட்டேஜ் இருக்கு. இது ரொம்ப ஈஸியா முடிக்கக்கூடியது. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
டெய்லி படிச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 15 கொஸ்டின் 20 கொஸ்டின் அவ்வளவுதான் வரும். அப்போ இந்த ஹிஸ்டரி பாலிட்டிங்கிறது பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிக்குள்ள போனாலே ஏன்ஷியன் மாடர்ன் மிடிவல்னு போகும். அது மாதிரி பாலிட்டி ஜியாகிரபிக்குள்ள போனா இந்தியன் ஜியாகிரபி வேர்ல்டு ஜியாகிரபின்னு உள்ள எல்லாமே போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ இதை வந்து லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸா நீங்க வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரீசனிங்கும் மேக்ஸ் கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், ஃபுல் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே சைட்ல வந்து இந்த ஹிஸ்டரி பாலிட்டி ஜியாகிரபி இது எல்லாமே முடிக்கணும். இது சிலபஸ் எல்லாமே முடிச்சிட்டு ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி ஹிஸ்டரி பாலிட்டில கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடான அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் சேர்த்து அனலைஸ் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க டாப்பரா செலக்ட் ஆகிடலாம். ஏன்னா டாப்பரா இருக்கிறவங்களும் ஒரு டைம்ல பிகினரா ஸ்டார்ட் பண்ணவங்க தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவங்களோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. மேக்ஸ் ரீசனிங்ல ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 60 மார்க் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க் 20 மார்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கு கரண்ட் அஃபேர் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அங்க கூடிய ஒரு அனாலிசிஸ் எல்லாமே பண்ணி டாப்பரா செலக்ட் ஆயிருப்பாங்க. அவ்வளவுதான். யாராலனாலும் இங்க கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சோ நீங்க கரெக்டான ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 4th பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4th வீக்குக்கான பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ நாளைக்கு 2/1/2026 ஆல்ரெடி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணதுதான். நாளைக்கு என்டிபிசிக்கான 5th செலக்ஷன் பேட்ச் வந்து நாம ஸ்டார்ட் பண்றோம். நான் என்டிபிசிக்கு அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு ப்ராப்பரான கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த 5th செலக்ஷன் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட ஃபர்ஸ்ட் வீக் பிளான் தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா டே 1ல நீங்க ரீசனிங் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ரீசனிங்ல ஃபிகர் கம்ப்ளீஷன் டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டே 2ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல வேதிக் மேக்ஸ். நீங்க ரயில்வே பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சேம் சிலபஸ் தான். குரூப் டி படிச்சாலும் சரி என்டிபிசி படிச்சாலும் சேம் சிலபஸ் தான். கொஞ்சம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வேரி ஆகும். குரூப் டி பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்ல அதிகமான கொஸ்டின் வரும். என்டிபிசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல வந்து ஒரு 3ல இருந்து 5 கொஸ்டின் இல்ல அதிகமா போகுது அப்படின்னா 5ல இருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு வரும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் தான் சயின்ஸ்ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ குரூப் டி பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஆனா சிலபஸ் வச்சு பார்க்கும்போது எல்லாருக்குமே சேம் சிலபஸ் தான். ஓகே, மேக்ஸ்ல வேதிக் மேக்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும். வேதிக் மேக்ஸ்ல வந்து 2x2 மல்டிபிளிகேஷன் 3x3 மல்டிபிளிகேஷன் இது எல்லாமே டீச் பண்ணிருப்போம். அதுக்கப்புறமா நீங்க வந்து சிம்பிளிபிகேஷன் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். டே 3ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல அகைன் சிம்பிளிபிகேஷன், ரீசனிங்ல ஃபிகர் கவுண்டிங் டாபிக். அடுத்து டே 4ல ரீசனிங்ல ஃபிகர் கவுண்டிங் டாபிக், எம்பெடட் ஃபிகர். ரீசனிங்ல இந்த ஃபிகரை வச்சு மட்டுமே ஒரு 5 டாபிக் வரும். ஃபிகர் கம்ப்ளீஷன், ஃபிகர் சீரிஸ், ஃபிகர் கவுண்டிங், எம்பெடட் ஃபிகர்னு ஒரு 5 டாபிக் கிட்ட வந்துரும். அப்ப இந்த ஃபிகர் டாபிக் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்த உடனே ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் இல்ல 2 செகண்ட் 3 செகண்ட்ல ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஈஸியான டாபிக் எல்லாமே ரீசனிங்ல முடிச்சிருங்க ஃபர்ஸ்ட் வீக்ல. அடுத்து எம்பெடட் ஃபிகர் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் டே 5ல மேக்ஸ்ல நம்பர் சீரிஸ், டே 6ல ரீசனிங்ல பாத்தீங்கன்னா கியூப்ஸ் அண்ட் டைப்ஸ் டாபிக் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். சோ இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இந்த எண்ணுக்கு எதிர்த்தாக்குல என்ன இருக்கு, சோ நம்பர் 5க்கு எதிர்த்தாக்குல என்ன வரும், நம்பர் 6க்கு எதிர்த்தாக்குல என்ன மாதிரி வரும், சோ கியூப் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி இது பண்ணணும், டைஸ வந்து மடக்கி வச்சிருந்தாங்கன்னா என்ன மாதிரி பார்க்கணும், டைஸ விரிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஷார்ட்கட்டுங்கிறது எல்லாமே சொல்லியிருப்போம். ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க முடிக்கும் போது இதுலயே உங்களுக்கு 10ல இருந்து 12 மார்க் வரைக்கும் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டுருவாங்க. சிம்பிளிபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா போர்டு மாஸ் ரூல் வச்சு மேக்ஸ் அதாவது மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இதை அப்ளை பண்ணி நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இதே பேர்ல தான் பாத்தீங்கன்னா ரீசனிங்ல மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப சிம்பிளிபிகேஷன் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே ரீசனிங்ல மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர் உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓவராலா 5ல இருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் வந்துரும். அதுக்கப்புறம் இந்த ஃபிகர் வச்சு பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின், ஓகே 3ல இருந்து ஒரு 4 கொஸ்டின் வரைக்கும் வந்துரும். அப்போ உங்களுக்கு ஓவராலா என்னாச்சு 10 கொஸ்டின் கிட்ட வந்துருச்சா. சோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 12 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஆகிரும், கவர் ஆகிரும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் 100ல நீங்க எவ்வளவு கொஸ்டின் படிச்சிருவீங்க, ஃபர்ஸ்ட் வீக்லயே 10 கொஸ்டின் படிச்சிருவீங்க. சோ இப்போ நம்ம ஈஸியா இருக்கக்கூடிய சிம்பிளிபிகேஷன் எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்த வாரம் படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் டாபிக் உள்ள போனோம். அப்படியே ஒரு 5 6 7 வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து படிக்கணும். அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிஜிஎல் அளவுக்கு டஃப்பாவும் இருக்காது. சோ இந்த மாதிரி நீங்க பிரிச்சுக்கிடணும். அந்த சிலபஸை எது ஈஸியா ஃபர்ஸ்ட் முடிக்க முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடியது, அதுக்கப்புறம் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமா டைம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் எந்தெந்த டாபிக்லாம் ஸ்கோரிங் டாபிக் இந்த மாதிரி பிரிக்கணும். சோ அந்த மாதிரி பிரிச்சுதான் உங்களுக்கு நம்ம வீக்லி பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ இந்த டாபிக் வந்து காமனா எல்லாராலையுமே படிக்க முடியும். டாப்பரும் நல்லா படிக்க முடியும், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாலையும் நல்லா படிக்க முடியும், மேக்ஸ் வராதுன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாலையும் நல்லா படிக்க முடியும். எடுத்த உடனேயுமே பாத்தீங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் டாபிக்
டாபிக் டீச் பண்ணோம் அப்படின்னா அது டஃப்பா இருக்கும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் படிக்கிறதுக்கு வேதிக் மேக்ஸ், அதுக்கப்புறம் சிம்பிளிபிகேஷன் முடிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அரித்மெட்டிக் உள்ள வரணும், அரித்மெட்டிக் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அட்வான்ஸ் மேக்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்டே படிக்க ஆரம்பிக்கும் போதே அட்வான்ஸ் மேக்ஸ் எடுத்து வச்சீங்க அப்படின்னா நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தின ஒரு பயம் வந்துரும். ஓகேவா? சோ கரெக்டா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி புரியுமோ, எப்படி ஈஸியா படிக்கணுமோ, எங்க இருந்து ஆரம்பிக்கணுமோ அந்த மாதிரி தான் பிளான்ல கொடுத்திருப்போம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான். இந்த பிளான படிச்சு முடிச்சதும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டர்டே, ஓகே, சோ இந்த வார கடைசியில, சோ இந்த வாரம் சாட்டர்டே இல்ல, நெக்ஸ்ட் சாட்டர்டே, கம்மிங் சாட்டர்டே நாளை கழிச்சு, சோ 2 நாள்ல இந்த பிளான முடிக்க முடியாது ஒரு பிகினரால. சோ அதனால இந்த சாட்டர்டே போய் நெக்ஸ்ட் சாட்டர்டே ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். அதுல ஃபிகர் கம்ப்ளீஷன், சிம்பிளிபிகேஷன், ஃபிகர் கவுண்டிங், எம்பெடட் ஃபிகர், நம்பர் சீரிஸ், கியூப்ஸ் அண்ட் டைஸ்ல உங்களுக்கு 35 மார்க்குக்கு ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா வாரம் படிக்கும் போதே அப்படியே சைட்ல டெஸ்ட் எடுத்தாதான் அந்த டெஸ்ட்டை பத்தின பயம் போகும். சோ கரெக்டா கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா NTPC எக்ஸாம உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். படிக்கணும், ஆனா உட்கார்ந்து நீங்க 6 மாசம் கூடவே சேர்ந்து படிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும். படிக்காம இங்க யாராலையும் கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஜாப் வாங்க முடியாது. குறுக்கு வழி எதுவுமே கிடையாது. சோ நேர் வழியில தான் போகணும். சோ படிக்கணும், நம்ம ரிப்பீட்டடா அனலைஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும். சும்மா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேக்ஸ் மட்டும் நல்லா படிப்பாங்க. மேக்ஸ் மட்டும் நல்லா படிச்சோம்னா 30 மார்க் தான் அட்டன் பண்ண முடியும். ரீசனிங் மட்டும் தான் பார்ப்பாங்க, ஜெனரல் அவேர்னஸ பார்க்க மாட்டாங்க. எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்க பாத்தீங்கன்னா தான் கண்டிப்பா இங்க ஜாப் வாங்க முடியும். மேக்ஸ் மட்டும் நல்லா படிச்சுட்டு இல்ல ஜெனரல் அவேர்னஸ மட்டுமே சில பேர் படிச்சுட்டே இருப்பாங்க. ஜெனரல் அவேர்னஸ் ரொம்ப பெரிய சப்ஜெக்டா இருக்கு, அப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் படிக்க வரேன் அப்படின்ட்டு இதுல உள்ள ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி இதை உட்கார்ந்து படிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது இதை படிக்க வேண்டாம்னு சொல்லல, ஒரு சப்ஜெக்டுக்குள்ளேயே டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்கன்னா நீங்க டாப்பரா செலக்ட் ஆகலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு 85க்கு மேல ஸ்கோர் பண்ற, நீங்க இப்போ வந்திருக்கக்கூடிய NTPCயோட ரிசல்ட் பார்த்திருப்பீங்க. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க் வாங்கியிருப்பாங்க. அந்த NTPC எக்ஸாம்ல உங்க கூட எழுதினவங்க தான் 85க்கு மேல 90 கிட்ட எல்லாம் வாங்கியிருக்காங்க. CBT 1லயா இருக்கட்டும், CBT 2லயா இருக்கட்டும். சோ அவங்க இந்த 90க்கு மேல CBT 2ல எல்லாம் பாத்தீங்கன்னா 105, 107 அந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருக்காங்க டாப்பர்லாம். சோ அப்ப அப்படி வாங்குறாங்கன்னா அப்ப அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நான் இந்த சப்ஜெக்ட்ல வீக், இந்த சப்ஜெக்ட்ல தான் ஸ்ட்ராங் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லா சப்ஜெக்ட்லயுமே நீங்க கரெக்டா இருக்கணும். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சாதான் என்ன பண்ண முடியும்? டாப்பரா செலக்ட் ஆக முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாமே ஒரே நாள்ல படிச்சு முடிக்க முடியாது. ஆனா கிடைச்சிருக்க டைம் 6 மாசம் டைம் இருக்கு. ஜூன்ல தான் எக்ஸாம் வரும். சோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சோ 4th பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் 4th வீக்குக்கான பிளான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்து டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னும் நீங்க படிக்க ஆரம்பிக்கலனா இந்த 5th பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிருப்போம். வீக்லி பிளான் கொடுத்துருக்கோமா, இதுக்கான கிளாஸஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸ் இருக்கும், பிளஸ் வாரம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான டெஸ்ட்டும் இதிலே ப்ரொவைட் பண்ணிருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் கொடுத்துருப்போம். எங்க இருந்து ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு கரெக்டான பிளான், ஈஸியான சப்ஜெக்ட்ல இருந்து மாடரேட்டான சப்ஜெக்ட் வரைக்கும் நீட்டா உங்களுக்கு பிளான்ல கொடுத்துருப்போம். கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான். 5th பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் நாளைக்கு 2/1/2026 இந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதே மாதிரி 1/1/2026. ஓகேவா? சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா குரூப் டிக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் 21ஆம் தேதி வரப்போகுது. இதுக்கான பேட்ச் 1/1/2026 இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா NTPCக்கான 5th பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, NTPCயும் அப்ளை பண்ணிருக்கேன், குரூப் டியும் அப்ளை பண்ணிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் பேட்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஆப்ல 2500 இருக்கும். சோ இப்போ வந்து நம்ம நியூ இயருக்கான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1799 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எஸ்டர்டேவே இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் எஸ்டர்டே மார்னிங் தான் நம்ம அந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட் நான் இப்பதான் மேம் பார்த்தேன், எனக்கு தெரியல. ஸோ நான் அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த ஆஃபர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க NTPC படிச்சாலும் சரி, குரூப் டி படிச்சாலும் சரி, SSC படிச்சாலும் சரி, இந்த கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்க பேட்சஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதோட ஆஃபர் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1799 5/1/2026
2026க்கு அப்புறம் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன்னுக்கு 2500 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போறோம். டெஸ்ட் பேட்சுக்கு பாத்தீங்கன்னா 699 வரைக்கும் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? அதனால இந்த நியூ இயர் ஆஃபர்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி, குரூப் டியோட டெஸ்ட், எம்டிஎஸ், என்டிபிசி, செக்ஷன் கண்ட்ரோலர், ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 1 டே மட்டும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஆல்ரெடி க்ளோஸ் ஆன ஆஃபர் தான். இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ நீங்க என்டிபிசிக்கு ஜாயின் பண்ணாலும் சரி, குரூப் டிக்கு ஜாயின் பண்ணாலும் சரி, ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகிரும். வீக்லி பிளானு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதிலே கவர் ஆகிரும். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் அப்படின்னா 1799 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே படிக்கிறாங்க, எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கிடைக்கிற வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ 1799க்கு எல்லா சப்ஜெக்டும் அந்த சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி அதுக்கான வீக்லி பிளான் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்குது நம்ம ஆப்ல மட்டும்தான். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்காக ரொம்ப பெஸ்ட்டாக வந்து கிளாஸஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். 24/7 டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட்டும் இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்க ஆரம்பிங்க. காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கையில கண்டிப்பா ஆண்ட்ராய்ட் போன் இருக்கும். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ்ல இருந்தே இங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம். மினிமம் 18 வயசு ஆகிருச்சு அப்படின்னாலே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு, பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு, மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு தான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா வயசும் போயிரும், வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ 2 விஷயம் பாத்தீங்கன்னா வயசும் சரி, வாய்ப்பும் சரி, அந்தந்த டைம்ல அது வரும்போதே அதை கையில பிடிச்சுக்கணும். ஓகேவா? ஒன்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி கிடைக்கும். ஆனா கிடைக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து போதும் போதும்னு ஆகிரும். ஒரு டைம் ஒரு வாய்ப்பை விட்டுட்டோம் அப்படின்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு பாத்தீங்கன்னா நம்ம மடியில வந்து விழுற மாதிரி இருக்கும் வாய்ப்பு. அந்த கைக்கு வரக்கூடிய வாய்ப்பை வந்து உதறிட்டு பாத்துக்கலாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், 2 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போனோம் அப்படின்னா திருப்பி வாய்ப்புக்காக பல வருஷம் காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வாய்ப்புகள் கிடைக்கும் போதே அதுல முன்னேறி போயிட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிடைக்கிற வாய்ப்புல வந்து சுயநலமா இருப்பாங்க. அந்த வாய்ப்புல நம்ம வந்து உள்ள போயிடணும்னு. வெற்றி பெறதுல, அதாவது சக்சஸ் ஆகுறதுல வந்து சுயநலமா இருக்கணும். கண்டிப்பா நான் வந்து ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிறதுல சுயநலமா இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப சைலண்டா உட்கார்ந்து ஜெயிக்கணும். யாரு பேசுறதையும் கேட்க கூடாது. கரெக்டா உட்கார்ந்து அடிக்கணும், கரெக்டா உட்கார்ந்து படிக்கணும், சிலபஸை முடிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும், அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்கோர் 60 தான் வருதா, 60 70 மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், 70 80 மாத்தணும், 85 90 நான் தான் டாப்பர். இங்க வந்து வேகன்சி வந்து வெறும் 10 வேகன்சி வருது அப்படின்னாலும், ஒரு 100 வேகன்சி வருதுனாலும் சரி, எவ்வளவு கம்மியான வேகன்சி வந்தாலும் சரி, எனக்கு இதுல கண்டிப்பா ஒரு போஸ்ட் இருக்கு, அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் எழுதுவேன். ஓகேவா? சோ இதுக்கு எல்லையே கிடையாது. 100 மார்க் வச்சிருக்காங்க அப்படின்னா 100க்கு 90க்கு மேல எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், உங்களை பீட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க படிக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, இது ரெண்டும் தான் உங்களை காப்பாத்தும். ஓகே, ஹார்ட் ஒர்க் போடுங்க, கன்சிஸ்டன்சியோட எதுலனாலும் செயல்படுங்க. ஒரு நாள் படிச்சுட்டு அடுத்த நாள் புக்கை மூடி வச்சுட்டு அதுக்கு அடுத்து உட்கார்ந்து வேற ஏதாவது யோசிச்சுட்டு அதெல்லாம் வேண்டாம். கரெக்டா ஹார்ட் ஒர்க் போடுங்க, கன்சிஸ்டன்சியா இருங்க, டெய்லி ப்ராக்ரஸ் ஆகுங்க, நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. எந்த ஃபீல்டுக்கு போனாலும் சரி, கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா, கஷ்டப்படுறதை விட இஷ்டப்பட்டு படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சில நாட்கள் வந்து நமக்கு ரொம்ப போரிங்கா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். பட் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கடந்து முன்னேறி வந்துட்டோம், அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரைட்டான ஒரு எதிர்காலமே இருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் சின்ன பசங்க 18 வயசுல தான் இருக்கீங்க, 18 வயசு ஆகிருச்சு, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் எல்லாம் படிக்கிறீங்கன்னா
இந்த வயசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம டைமை வேஸ்ட் பண்றதுக்கு நிறைய இருக்கு. போனுக்குள்ள இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூபோட ஷார்ட்ஸ் இருக்கு, என்னெல்லாமோ இருக்கு. வாட்ஸ்அப்ல உட்காந்து யார் கூடனாலும் சேட் பண்ணலாம், என்னனாலும் பேசலாம் உட்காந்து. டைம் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நியூ இயருக்கான ஆஃபர் இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு இமீடியட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நாளையில இருந்து NTPCக்கான 5th பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னையில இருந்து குரூப் டிக்கான ஃபர்ஸ்ட் செலக்ஷன் பேட்சும் நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? தேங்க்யூ.